வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஈரானை அழிக்க நினைக்கும் நாடுகளுடைய படைபலத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 7, ஜோர்டான். சிரியா மற்றும் ஈராக்கில் ஈரானின் ஆதிக்கத்தையும் ஈரான் ஆதரவு போராளி குழுவையும் ஜோர்டான் தன்னோட தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா கருதுறாங்க. அதே சமயம் ஈரான் ஜோர்டானின் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டை மிக கடுமையா எதிர்த்துட்டு வராங்க. ஜோர்டான் ஈரான் மோதல் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கியதிலிருந்து மிகப்பெரிய அளவுல மோசமடைஞ்சிருக்கு. கடந்த ஏப்ரல் அக்டோபர் மாதங்கள்ல ஈரான் இஸ்ரேல் மீது ஏவியிருந்த ட்ரோன்களையும் பாலிஸ்டிக் மிசைல்களையும் ஈரான் தனது வான்பரப்பை பயன்படுத்தியதாக கூறி ஜோர்டான் சுட்டு வீழ்த்தினாங்க. ஆனா அக்டோபர் 26ஆம் தேதி இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய அளவிலான விமான தாக்குதலை நடத்திய போது இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக தனது வான்பரப்பை பயன்படுத்த ஜோர்டான் அனுமதி கொடுத்திருந்தாங்க. இந்த சம்பவம் ஈரான் ஜோர்டான் மோதல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றிருக்கு. ஜோர்டான் ராணுவம் 1956ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. ஜோர்டான் ராணுவத்துல 2 லட்சம் போர் வீரர்கள் இருக்காங்க. இவங்களோட தரைப்படையில ஒட்டுமொத்தமா 25,884 போர் தளவாடங்கள் இருக்கு. இதுல டேங்குகள் 1365, ராணுவ வாகனங்கள் 24,148 அடங்கும். ஜோர்டான் விமானப்படையில 265 போர் விமானங்கள் இருக்கு. இதுல ஃபைட்டர் ஜெட்ஸ் 44, ஹெலிகாப்டர்ஸ் 148 அடங்கும். ஜோர்டான் கடற்படையில ஒட்டுமொத்தமா 27 பேட்ரோல் வெசல்ஸ் இருக்கு. ஜோர்டானோட ஆர்மி பட்ஜெட் $5 பில்லியன், இந்திய மதிப்புல 42,000 கோடி. நம்பர் 6, அசர்பைஜான். அசர்பைஜான் இஸ்ரேலுடன் மிக நெருக்கமான பாதுகாப்பு உறவுகளை கொண்டிருக்காங்க. இஸ்ரேலின் உளவு விமானங்கள் அடிக்கடி ஈரான் அசர்பைஜான் எல்லை பகுதியில அசர்பைஜான் வான்பகுதியை பயன்படுத்தி ஈரானின் ரேடார் மையங்களையும் ராணுவ கட்டமைப்புகளையும் இஸ்ரேல் கண்காணிச்சுட்டு வராங்க. கடந்த 2020ஆம் ஆண்டு ஈரான் எல்லை பகுதியில அசர்பைஜான் ராணுவத்துடன் இஸ்ரேலின் சிறப்பு படைப்பிரிவுகளும் இணைந்து எல்லை பகுதிகளை கண்காணிப்பதா ஈரான் குற்றம் சாட்டி அசர்பைஜான் எல்லை பகுதியில ஒரு மிகப்பெரிய ராணுவ பயிற்சியை அசர்பைஜானுக்கு எதிராக ஈரான் மேற்கொண்டாங்க. ஈரானுக்கு எதிராக அசர்பைஜான் இஸ்ரேல், அமெரிக்கா, துருக்கியுடன் மிக நெருக்கமான ராணுவ உறவுகளை கொண்டிருக்காங்க. அசர்பைஜான் ராணுவம் 1991ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. இவங்களோட ராணுவத்துல 4,41,000 போர் வீரர்கள் இருக்காங்க. அசர்பைஜான் தரைப்படையில ஒட்டுமொத்தமா 31,044 போர் தளவாடங்கள் இருக்கு. இதுல ஆர்டிலரி சிஸ்டம்ஸ் 300, ராணுவ வாகனங்கள் 29,312 அடங்கும். அசர்பைஜான் விமானப்படையில 144 போர் விமானங்கள் இருக்கு. இதுல அட்டாக் ஏர்கிராப்ட்ஸ் 11, ஃபைட்டர் ஜெட்ஸ் 12 அடங்கும். அசர்பைஜான் கடற்படையில 24 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல சப்மரீன்ஸ் 4, மெயின் வார்ஃபேர் 7 அடங்கும். அசர்பைஜானோட ஆர்மி பட்ஜெட் $3.7 பில்லியன், இந்திய மதிப்புல 31,114 கோடி. நம்பர் 5, யுனைடெட் அரபு எமிரேட். ஈரானுக்கும் UAEக்கும் இடையில பாரசீக வளைகுடாவில் 3 தீவுகள் மோதலுக்கு அடிப்படை காரணமா இருக்கு. UAE தன்னோட தேசிய பாதுகாப்புக்கு ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு முயற்சிய மிகப்பெரிய அச்சுறுத்தலா பாக்குறாங்க. மேலும் பாரசீக வளைகுடாவில் ஈரானின் கடலாதிக்கத்தை தடுக்கும் விதமா UAE தனது நிலப்பரப்புல அமெரிக்காவின் 2 கடற்படை தளங்களையும் 1 விமானப்படை தளங்களையும் அமைப்பதற்கு அனுமதிச்சிருக்காங்க. இதனால பாரசீக வளைகுடாவில் அமெரிக்காவின் ஆதிக்கம் மிகப்பெரிய அளவுல இருக்கு. UAE ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா, சவுதி அரேபியா, பிரிட்டன், இஸ்ரேல், பிரான்ஸ் போன்ற நாடுகளுடன் மிக நெருக்கமான பாதுகாப்பு உறவுகளை கொண்டிருக்காங்க. எமிரேட் ராணுவம் 1951ஆம் ஆண்டு பிரிட்டனால உருவாக்கப்பட்டிருக்கு. இவங்களோட ராணுவத்துல 2,07,000 போர் வீரர்கள் இருக்காங்க.
எமிரேட்டோட தரைப்படையில ஒட்டுமொத்தமா 13,051 போர் தளவாடங்கள் இருக்கு. இதுல டேங்குகள் 354 ராணுவ வாகனங்கள் 12,253 மடங்கும். எமிரேட்டோட விமானப்படையில 560 போர் விமானங்கள் இருக்கு. இதுல ஃபைட்டர் ஜெட்ஸ் 99 ஹெலிகாப்டர்ஸ் 246 மடங்கும். எமிரேட்ஸோட கடற்படையில 79 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல கவர்ட்ஸ் ரக போர்க்கப்பல் 9 மெயின் வார்ஃபேர் 2 மடங்கும். எமிரேட்ஸோட ஆர்மி பட்ஜெட் $24.4 பில்லியன். இந்திய மதிப்புல 2,05,180 கோடி. நம்பர் 4 சவுதி அரேபியா. சவுதி அரேபியா மத்திய கிழக்கிலும் முழு இஸ்லாமிய நாடுகள் மத்தியிலும் தலைவனாக உருவாக நினைக்கிறாங்க. ஆனா அதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது ஈரான் தான். பாரசீக வளைகுடாவிலும் செங்கடல் பகுதியிலும் ஈரானின் கடல் ஆதிக்கம் மிகப்பெரிய அளவுல இருப்பதால எதிர்காலத்தில் சவுதியின் எண்ணெய் வர்த்தகத்திற்கும் பொருளாதார நலன்களுக்கும் ஈரான் மிகப்பெரிய அச்சுறுத்தலா உருவெடுக்கும் என நினைக்கிறாங்க. ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு முயற்சி மத்திய கிழக்கின் ராணுவ சமநிலையை பாதிக்கும் என்பதால சவுதி அரேபியா, இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் மிக நெருக்கமான பாதுகாப்பு உறவுகளை கொண்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சவுதி அரேபியாவோட ஒவ்வொரு ராணுவ நகர்வுகளும் ஈரானுக்கு எதிரானதா இருக்கு. சவுதி ராணுவம் 1902ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. சவுதி ராணுவத்துல 4,07,000 போர் வீரர்கள் இருக்காங்க. இவங்களோட தரைப்படையில ஒட்டுமொத்தமா 25,922 போர் தளவாடங்கள் இருக்கு. இதுல ஆர்டிலரி சிஸ்டம்ஸ் 2017 ராணுவ வாகனங்கள் 20,694 மடங்கும். சவுதி விமானப்படையில 914 போர் விமானங்கள் இருக்கு. இதுல ஃபைட்டர் ஜெட்ஸ் 283 ஹெலிகாப்டர்ஸ் 262 மடங்கும். சவுதி கடற்படையில 57 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல ஃப்ரிஜெட்ஸ் ரக போர்க்கப்பல் 7 கவர்ட்ஸ் ரக போர்க்கப்பல் 4 மடங்கும். சவுதியோட ஆர்மி பட்ஜெட் $75 பில்லியன். இந்திய மதிப்புல 6,30,000 கோடி. நம்பர் 3 இஸ்ரேல். கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கு பிறகு ஈரான் தனது மிக முக்கியமான ராணுவ கூட்டாளிகளான இஸ்மாயில் ஹனியா அவர்கள், யாக்கியா சின்வா அவர்கள், ஹசன் நஸ்ரல்லா போன்ற தலைவர்களை இஸ்ரேல் தாக்குதல்ல இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரானின் மிக முக்கியமான ராணுவ தளபதிகளையும் ஈரானின் முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்களையும் இஸ்ரேல் சதி நடவடிக்கையால ஈரான் இழந்திருக்காங்க. கடந்த 44 ஆண்டுகளா ப்ராக்சி வார்ல ஈடுபட்டு வந்த இஸ்ரேலும் ஈரானும் தற்போது நேரடியான ராணுவ மோதல்கள்ல ஈடுபட்டு வராங்க. ஈரான் ஏப்ரல், அக்டோபர் மாதங்கள்ல இஸ்ரேல் மீது ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் ஏவி தாக்குதல் நடத்தினாங்க. இதற்கு எதிர்வினையாக இஸ்ரேலும் 2 முறை ஈரான் மீது விமான தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க. ஈரான் இஸ்ரேல் உடனான முழு அளவிலான போருக்கு முன்பாக அணு ஆயுதத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்ற முயற்சியில இறங்கியிருக்காங்க. அதே சமயம் இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு முயற்சியை தடுத்து நிறுத்தி ஈரானில் தனக்கு சாதகமான ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில இறங்கியிருக்காங்க. இஸ்ரேல் ராணுவம் 1948ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் ராணுவத்துல 6,70,000 போர் வீரர்கள் இருக்காங்க. இவங்களோட தரைப்படையில ஒட்டுமொத்தமா 45,877 போர் தளவாடங்கள் இருக்கு. இதுல டேங்குகள் 1,370 ராணுவ வாகனங்கள் 43,407 மடங்கும். இஸ்ரேல் விமானப்படையில 612 போர் விமானங்கள் இருக்கு. இதுல ஃபைட்டர் ஜெட்ஸ் 241 அட்டாக் ஏர்கிராப்ட்ஸ் 39 மடங்கும். இஸ்ரேல் கடற்படையிடம் ஒட்டுமொத்தமா 67 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல கவர்ட்ஸ் ரக போர்க்கப்பல் 7 சப்மரீன்ஸ் 5 மடங்கும். இஸ்ரேலோட ஆர்மி பட்ஜெட் $24 பில்லியன். இந்திய மதிப்புல 2 லட்சம் கோடி. நம்பர் 2 பிரிட்டன். பிரிட்டன் கடந்த 300 ஆண்டுகள்ல 8 முறை ஈரான் மீது போர் தொடுத்திருக்காங்க. 1951ஆம் ஆண்டு ஈரானில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முகமது மொசாடைசோ அவர்களுடைய ஆட்சியை பிரிட்டன் உளவு அமைப்பான MI6 CIA உடன் இணைந்து ஈரானில் ஒரு ராணுவ புரட்சியை ஏற்படுத்தி முகமது அவர்களுடைய ஆட்சியை அகற்றி
தனக்கு சாதகமான ஷா மன்னரை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தினாங்க. 1979ஆம் ஆண்டு ஷா மன்னரின் ஆட்சி வீழ்த்தப்படும் வரை பிரிட்டன் ஈரானுடன் சுமூகமான உறவு கொண்டிருந்தாங்க. 1979ஆம் ஆண்டு ஈரானில் மக்கள் புரட்சி வெடித்ததை அடுத்து பிரிட்டன் ஈரான் இடையேயான உறவு மோசமடைந்தது. ஈரான் ஈராக் போரின் போது பிரிட்டன் ஈரானுக்கு எதிராக ஈராக்கிற்கு ஆயுத உதவிகளையும் நிதி உதவிகளையும் வழங்கினாங்க. பிரிட்டன் அமெரிக்காவுடன் இணைந்து ஈரான் மீது மிக கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சிருந்தாங்க. மேலும் பிரிட்டன் கடந்த ஏப்ரல் அக்டோபர் மாதங்கள்ல ஈரான் இஸ்ரேல் மீது ஏவியிருந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும், செங்கடலில் இருந்த பிரிட்டன் போர்க்கப்பல்களையும், சைப்ரஸில் இருந்த போர் விமானங்களையும் களமிறக்கி இஸ்ரேலுக்கு எதிராக ஏவப்பட்டிருந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தினாங்க. பிரிட்டன் ராணுவம் 1546ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. பிரிட்டன் ராணுவத்துல 3 லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்காங்க. இவங்களோட தரைப்படையில ஒட்டுமொத்தமா 27,654 போர்த்தளவாடங்கள் இருக்கு. இதுல ஆர்டிலரி சிஸ்டம்ஸ் 126, டேங்குகள் 213 அடங்கும். பிரிட்டன் விமானப்படையில 664 போர் விமானங்கள் இருக்கு. இதுல ஃபைட்டர் ஜெட்ஸ் 120, அட்டாக் ஏர்கிராப்ட்ஸ் 29 அடங்கும். பிரிட்டன் கடற்படையிடம் 117 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல டெஸ்ட்ராயர்ஸ் 6, சப்மரீன்ஸ் 10 அடங்கும். பிரிட்டனோட ஆர்மி பட்ஜெட் 5,15,000 கோடி. நம்பர் 1, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் செல்வாக்க கேள்விக்குள்ளாக்கி வரும் நாடு ஈரான் தான். கடந்த 45 ஆண்டுகளா ஈரான் அமெரிக்காவுடன் லெபனான், ஏமன், சிரியா, ஈராக் போன்ற நாடுகள்ல ப்ராக்சி வார்ல ஈடுபட்டு வராங்க. ஈரானோட இறுதி இலக்கு மத்திய கிழக்கில் நிலை கொண்டிருக்கும் அமெரிக்க படைகளை விரட்டியடிப்பதே ஆகும். அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக மத்திய கிழக்கு முழுவதிலும் 10 கடற்படை தளங்கள், 7 தரைப்படை தளங்கள், 17 விமானப்படை தளங்களை கொண்டிருக்காங்க. மேலும் சவுதி, பஹ்ரைன், UAE, எகிப்து, ஜோர்டான், கத்தார், இஸ்ரேல் போன்ற நாடுகளை ஒருங்கிணைச்சு ஈரானுக்கு எதிராக நேட்டோ கூட்டமைப்பு போல ஒரு வலுவான ராணுவ கூட்டமைப்பை உருவாக்க அமெரிக்கா திட்டமிட்டிருக்காங்க. அமெரிக்காவின் ராணுவம் 1775ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. இவங்களோட ராணுவத்துல 21,27,000 ராணுவ வீரர்கள் இருக்காங்க. அமெரிக்காவோட தரைப்படையில ஒட்டுமொத்தமா 3,60,000 போர் தளவாடங்கள் இருக்கு. இதுல டேங்குகள் 4,657, ராணுவ வாகனங்கள் 3,50,000 அடங்கும். அமெரிக்க விமானப்படையில 13,200 போர் விமானங்கள் இருக்கு. இதுல ஃபைட்டர் ஜெட்ஸ் 1,854, அட்டாக் ஏர்கிராப்ட்ஸ் 869 அடங்கும். அமெரிக்க கடற்படையிடம் 472 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல டெஸ்ட்ராயர்ஸ் 75, சப்மரீன்ஸ் 64 அடங்கும். மேலும் அமெரிக்க கடற்படையிடம் 11 ஏர்கிராப்ட் கேரியரும் 9 ஹெலிகாப்டர் கேரியரும் இருக்கு. அமெரிக்காவோட ஆர்மி பட்ஜெட் 68 லட்சம் கோடி.